ஒரு தாயாக வாழ்ந்தவங்க எங்க அம்மா. அங்கிருந்து வந்ததுதான் அந்த ஜீன் தான் எங்களுக்குமே. அது சாதாரண வரலாறு. இது ஒரு நாள் 2 நாள்ல வந்துடாது. கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாகுதா? மாநகரத்திலே நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்திலே எங்களுடைய மாநகர் மாவட்டத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொன்னது மாதிரி மண்டலங்கள் வேலூர் மற்றும் சிலர் மற்றும் ஸ்ரீதர் எல்லாருமே இருக்காங்க. மாவட்ட செயலாளர் மற்றும் எல்லாருமே இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து அந்த பிஎல்டி ஃபார்மை கொடுத்துருக்காங்க. அதை எல்லாருமே அதை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. என்னிடம் சமர்ப்பிச்சு உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி எங்கள் கழக நிர்வாகிகளை, தொண்டர்களை, நுகர்வர்களை நேரடியாக சந்திப்பதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. அந்த வகையில் இன்றைக்கு ஆவடி, காஞ்சிபுரம் முடித்து இன்னைக்கு வேலூர் மாநகரை முடித்திருக்கிறோம். இன்று மாலை குடியாத்தத்தில் கேப்டனின் ரத யாத்திரை மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு எங்களுடைய நடைப்பயணத்துடன் மக்கள் சந்திப்பும் நடக்கிறது. இது பிளான். இந்த மாதிரி 234 தொகுதிகளுக்கும் சென்னை இருக்கிறோம். இது முதல் கட்ட பயணம். இது 23ஆம் தேதியோடு முடிகிறது. 24ஆம் தேதி தலைமை அளவில் கேப்டன் எப்பொழுது வழங்குவது போல் கேப்டனுடைய அறக்கட்டளையிலிருந்து பல்வேறு பேருக்கு உதவிகள் வழங்க இருக்கிறோம். எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு எப்பொழுதும் வழங்குவது போல் 50,000 அந்த மாணவர்களுக்கு உணவும் அளிக்க இருக்கிறோம். 25ஆம் தேதி தலைவருடைய பிறந்த நாள். அந்த நாள் எங்கள் கட்சிக்கு திருவிழா. அதனால் அந்த நாள் முடித்து பிறகு எங்கள் 2ஆம் கட்ட பயணத்தை அறிவிப்போம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு கேப்டன் ரதம்ன்றது இன்னைக்கு தான் தொடங்க போறீங்களா இல்லை ஆல்ரெடி தொடங்கிடுச்சு? அது ரெடி ஆகிட்டு அது சென்னையிலேருந்து வந்துருக்கு. அது ரத யாத்திரை தொடங்கும். இல்லைங்க, வேலூர் மாநகராட்சியில் தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கு துணை மேயர் பதவியும் 10 சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய பொருளாளர். எந்த கூட்டணியோட அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க இல்லை போட போகிறீங்க? இல்லை வெளியே கேட்டுச்சு. சொன்னது நம்பிக்கை. ஒரு கட்சி இன்னைக்கு வளர்ந்து ஆட்சியை பிடிக்கணும்னா எல்லா கட்சியோட நம்பிக்கை. அதுக்கான கட்சியே வருது. எங்க நம்பிக்கையை எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். 2026 தேர்தல் எப்படி இருக்க போகிறது, எப்படியெல்லாம் நாம் ஜெயிக்கணும், எங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு கலந்து ஆலோசனை செய்தால் இந்த கூட்டமே. அந்த வகையில் எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் நம்பிக்கைகளையும் அவர்கள் கருத்தையும் கேட்டுதான் இதை நாங்கள் சொல்கிறோம். யார் கூட்டணின்றதை பொறுத்திருந்துவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி மட்டும் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபோக்கஸ் கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் சந்தித்து பூத் கமிட்டி, உயிரிழப்பு அமைச்சர்
ஆரம்பித்து இல்லம் தேடி இல்லம் நாடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். அதுக்கு பிறகு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையை சிறப்பாக முடிக்கிறோம். அதற்கு பிறகு நடக்கின்ற ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக யார் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பல்வேறு பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கும். தலித் மக்கள் மீதான தாக்குதல், அவர்கள் மேலே நடக்கிற கொலைகள், இப்போ காவல்துறை அதிகாரிகளோட கொலைகள், இப்போ எல்லாமே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வையில்? அது டெய்லி இதே கொஸ்டின்லாம் கேள்வி நான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு ஆணவ படுகொலைகள், லாக்அப் கொலைகள், அதே மாதிரி இன்னைக்கு கலாச்சாரம் எங்கே இருக்க, போதை, கஞ்சா அப்படின்னு மெத்தப்பட்டமன், இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம். நகை கொள்ளை, அந்த ஒரு 5-6 பவுனுக்கு கொலை பண்ணுறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில் இதை ஸ்ட்ராங் பண்ணி இந்த சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆவண கொலை சம்பந்தமாக தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி சொல்லியிருக்காங்க. திமுக நீங்கள் உங்களுடைய கருத்து ஆவணப்படியே தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் வலியுறுத்திருக்காங்க. தேமுதிகவோட ஸ்டாண்ட் கண்டிப்பாக வரும். தனி சட்டம் இயற்றி ஆணவ படுகொலைகளை தடுப்பதை தேமுதிக வரவேற்கிறது. நம்ம நாட்டில் தான் பாரதியார், பெரியார் எல்லாம் பிறந்து ஜாதி இல்லையடி பாப்பான்னு எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது ஜாதி ஒழிஞ்சிச்சா? எல்லா இடத்துலையும் அந்த ஜாதியை வச்சு கொலைகள் நடந்துட்டு தான். அதுதான் நேற்று நான் சொன்னேன், ஒவ்வொரு தனி நபரும் அதை மைண்டில் ஏற்றி மாற்றணும். தலைவர் எவ்வளவோ சொல்லியிருக்கார், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது தேமுதிக அப்படின்னு. அந்த வழியை எங்கள் வழி. மதுரையில் புரியலையா மேடம்? மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை முதல்ல கேப்டன் பிறந்த நாளான 25ஆம் தேதி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ 21ஆம் தேதிக்கு மாற்றிருக்கிறாங்க. ஆனால் அது உள்ளூர் விநாயகர் சிலையை குறிப்பிட்டிருக்கிறாங்க எஸ்பி. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க மேடம்? தேதியை வச்சதும் அவங்க தான், மாற்றினது காவல்துறை. இதில் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் யார் வச்சாங்களோ அவங்ககிட்டையும் காவல்துறை கிட்ட கேட்க வேண்டியது. அவங்க விநாயகர் சதுர்த்தினால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்றதுனால 21க்கு மாற்றிருக்காங்க. அதை இன்னைக்கு விஜயும் அவங்க கட்சி ஏற்றுக்கிட்டாங்க. திமுகவோட ஆட்சிக்கு 50 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேற்று. அந்த 50 மார்க்கில் என்னென்னலாம் வருது? இல்லை, நேற்று என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எப்படி இருக்கு உங்கள் பார்வையில் சொல்லுங்கன்னு. நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் ஆட்சியினுடைய குறைகள். இன்னைக்கு எவ்வளவோ சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது. அதனால் இன்னும் பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றணும். அதனால தான் நிறையும் குறையும் கலந்த ஆட்சியில் அதுக்கு உங்கள் மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்க. இது ஒன்றும் தேர்வு இல்லை, தேர்தல் தான். எக்ஸாம் மாதிரி நீங்கள் மார்க் கேட்குறீங்களே, நான் நகைச்சுவையாக கேட்டேன். இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் அதுக்காக தான் நிறையும் குறையும் 50-50 எடுத்துக்கங்க நான் சொல்லுவேன். சரிங்களா? உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாரு எடப்பாடி. ஆனால் மக்கள் இன்னமும் கூட்டம் கூடிக்கிட்டு தானே இருக்காங்க அந்த மனு கொடுக்கறதுக்கு. அப்போ இது நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்குல்ல? அண்ணன் எடப்பாடியார் யாரு? எதிர்கட்சி தலைவர். அப்புறம் அவங்க என்ன வாழ்க்கையா பேசுவாங்க? இந்த ஆட்சியும் ஸ்டாலின் இல்லையா? எதிர்கட்சி என்பது ஆளும் கட்சியை எதிர்த்து குரல் கொடுப்பதும் குறை சொல்வதும் தான். ஆனாலும் ஆளுங்கட்சி தாங்கள் செய்கின்ற பணிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா நம்பிக்கை தான். எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்க கட்சி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுன்றதுதான் பேஸ். அந்த நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்கு. அதனுடைய முதல்வர் பெயர்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கிறதுக்கு எடப்பாடி அதிமுக கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டு பெயர்லயே இருக்கலாம்னு சொல்றாங்க. நீதி அரசர்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நான் என்ன கருத்து போட முடியும்? இறுதி எஜமானர்கள் அவங்க தான், அவங்களே தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. மதுரை மாநாடு கேட்டல மேடம், அது நம்ம தேமுதிக தரப்புல இருந்து ஏதாவது அழுத்தமோ இல்லை கோரிக்கை வைக்கப்பட்டதா மேடம்? விஜய் மாநாட்டை பற்றி கேட்டிருந்தீங்க மேடம். அது நம்ம தேமுதிக தரப்புல இருந்து இந்த தேதியில மாநாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கோரிக்கைகள் நாங்கள் எதுக்கு கொடுக்க போகிறோம்? 20 வருஷமா எவ்வளோ மாநாடை பார்த்தாச்சு, பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தவங்க நாங்கள். இன்னொருத்தருக்கு போய் நாங்கள் எதுக்கு மனு கொடுக்க போகிறோம், கோரிக்கை வைக்கிறோம்? அதெல்லாம் கிடையாது. என்றைக்குமே அப்படி நடக்காது. நாங்கள்
தானாகவே மாறுபட்டு தேமுதிகவுடைய கூட்டணி யாரோட இருக்கும்? தேமுதிக சொல்றேன், ஏன் அதிலே இருக்கீங்க? ஜனவரி 9 வரைக்கும் வெயிட் பண்ணுங்களே, சொல்றோம் நாங்களே. நாள் இருக்கு, பதில் இல்லாத இருந்தாலும் கேள்வி கேட்கிறேன். புரிஞ்சுக்க முடியலையா? எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? டைம் எடுங்க மேம். எல்லாரும் தலைப்பு செய்தி போடணும், அதோட உங்க வேலை முடிஞ்சு. நாங்க அப்படி கிடையாது. எங்க கட்சியை நாங்க ஒழுங்குபடுத்தணும், நிர்வாகம் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை எங்களுக்கு பெண்டிங் இருக்கு. பத்திரிகையாளர் நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்ப பாரு அந்த ஒரே வேர்டு கூட்டணி கூட்டணி, அதை விட்டு மக்கள் பிரச்சனையை கேளுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கேளுங்க. நான் சந்தோஷமா பதில் சொல்றேன். அதே மாதிரி ஒரே விஷயம், யாரும் அந்த கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். ஏன்னா நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி, எங்கள் தலைவர் கேப்டன். அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது. கூட்டணிக்கு வரீங்களா, அப்ப நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இங்க வேலூர்ல இந்த பிரஸ் மீட் மூலமா நான் தெரிவிக்கிறேன். இதை நீங்க எல்லாத்தையும் பப்ளிஷ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அது அதே மாதிரி நீங்க கேட்டீங்க ரத யாத்திரைன்னு. இன்னைக்கு குடியாத்தத்துல கேப்டனுடைய ரத யாத்திரை தொடங்கப்படுகிறது. 5 மணிக்கு தொடங்குறோம். அது ஆஸ் யூஷுவல் 10-11 மணி வரைக்கும் போதுங்க எங்களுடைய கூட்டம். அதனால நாங்கள் முதல் நாளே கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணோம். நிறைய வேலைப்பாடுகள், நிறைய வேலை. அதனால ஒரு 2 நாள் தாமதமா இன்னைக்கு தான் வேலூருக்கு ரத யாத்திரை வருது. அதான் எல்லாரும் சொல்றாங்க, கேப்டன் வேலூர் மாவட்டத்தினுடைய மாப்பிள்ளை. அதனால தன்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு கேப்டன் பிடிவாதமா இருந்து இன்னைக்கு குடியாத்தத்துக்கு வர்றாரு. அதனால எங்க மாவட்டத்தில் எல்லாருக்கும் இது சந்தோஷம். அவர் இன்னைக்கு வேலூருக்கு வருகிறார். மக்களை சந்திக்க கேப்டன் மக்களோடு மக்களாக வாழ்ந்த தலைவர். அதனால தான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரத யாத்திரை இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். யாத்திரை வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அந்த புகைப்படம் மேடம் சொல்லியிருந்தீங்கல்ல மேடம், இதுக்கு முன்னாடி யாராச்சும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா, அதையும் சொல்ல வாய்ப்பு இருக்குமா மேடம்? ஏன்னா பயன்படுத்தி இல்லை, நான் பொதுவாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் காதில் வருது. அதனால இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது சினிமாவுக்கு பொருந்துமா மேடம்? அந்த சினிமாக்கு இல்லை, நான் முதலே சொல்லிட்டேனே. லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா வந்தது. அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்ப என்ன சொன்னேன், சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேரா இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர். அதனால கேப்டன் எங்க குடும்பம் மட்டும் சொத்து இல்லை, சினிமா துறைக்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது திரையுலகுக்கு சம்பந்தப்படாது. பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்லணும். கூட்டணி வரும்போது நீங்க பயன்படுத்திக்க.